வணக்கங்க. இன்றைக்கி நம்ம கூட்டு குடும்ப சமையலில் வந்து கறி மசாலா தான் அரைக்க போகிறேங்க. வாங்க அது வந்து அளவு எவ்வளோ எடுத்துருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க, மல்லி வந்து 1 கிலோ எடுத்துருக்குது. ஏன்னா மல்லி வந்து நான் வறுத்து தான் போட்டிருக்கிறேன். கருவிடாத பாருங்க, இந்த மாதிரி வறுத்துக்கணுங்க. ஸ்டவ் வந்து குறைச்சி வச்சு நாம் வந்து வறுத்து எடுத்துக்கணுங்க. 1 கிலோ மல்லி. இந்த கறி மசாலா அரைக்கிறதுக்கு வந்துங்க நான் மிளகாய் வந்து 1 கிலோ எடுத்துருக்குறேங்க. மிளகாயுமே வந்து லேசாக வந்து வறுத்து தான் எடுத்துருக்குறேன். ஒரு கிலோ மல்லி, 1 கிலோ மிளகாய்ங்க. பட்டை பாருங்கள், பட்டை வந்து ஒரு 20 கிராம் எடுத்துருக்குறேங்க. கிராம் வந்து 10 கிராம் எடுத்துருக்குறேங்க. ஏலக்காய் வந்து 10 கிராமுங்க. சோம்பு வந்து 100 கிராமுங்க. மிளகு வந்து 150 கிராமு. பிரியாணி இலை வந்து ஒரு 10 கிராம் எடுத்துருக்குறேங்க. ஜாதி பத்திரி வந்து ஒரு 10 கிராம் எடுத்துருக்குறேன். ஒரு கடுக்காய். கசகசா வந்து ஒரு 20 கிராம் எடுத்துருக்குறேனுங்க. சீரகம் வந்து 200 கிராம் எடுத்துருக்குறேனுங்க. குலதெய்வ கோயிலுக்கு வந்து கெடா வெட்டுறேங்க. இந்த கெடா கறிக்காக தான் வந்து நாங்கள் வந்து இந்த கறி மசாலா அரைக்கிறோம். இந்த கறி மசாலா வந்து அரைச்சி காட்டுறேனுங்க. மிஷினில் கொடுத்து தான் அரைக்கணும். நல்லா காயணுங்க. காய வச்சு உங்களுக்கு அரைச்சி காட்டுறேன். இதில் வந்து 2.5 கிலோ கறி மசாலா இருக்குதுங்க. வச்சுக்கலாங்க. இது மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்புங்க, குருமா, அரைச்சி வைக்கிற அத்தனை குழம்புக்கும் செய்யலாங்க. என்ன மீன் குழம்பு வைக்க முடியாதுங்க. பட்டை கிராம்பெலாம் போட்டிருக்கனால மீன் குழம்பு வந்து வைக்க முடியாது. இந்த பொடியில் மீன் குழம்பு, கருவாட்டு குழம்புலாம் வைக்க முடியாது. மற்ற எல்லா குருமாவுக்கும், குழம்புக்கும், அரைச்சி வைக்கிற குழம்புக்கு எல்லாத்துக்கும் வந்து வச்சுக்கலாங்க. மட்டன், சிக்கன், இறா, நண்டு, கோழி எல்லாத்துக்கும் வச்சுக்கலாங்க.